ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு அரசி மேத். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் யூனிட் 1 செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், த ஆரோ டயக்ராம் ஷோஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த செட்ஸ் P and Q. Write the relation in set builder form, Rosser form. What is the domain and range of R? ஸோ இந்த இதில் நம்மளுக்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரிலேஷன்ஸ் ரெண்டு செட்ஸுக்கு P and Qக்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எதில் எழுதணும்? செட் பில்டர் ஃபார்ம்லேயும் ரோஸ்டர் ஃபார்ம்லேயும் எழுதணும். நெக்ஸ்ட்டு டொமைன் ஆஃப் ஆர், ரேஞ்ச் ஆஃப் ஆர், இவ்வளோ எழுத போகிறோம். ஸோ செட் பில்டர் ஃபார்ம், ஸோ நம்ம ஒரு செட்ஸை வந்து மூணு ஃபார்மாக எழுதலாம். ஒன்று டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செகண்ட் ஒன் செட் பில்டர் ஃபார்ம், தேர்ட் ஒன் ரோஸ்டர் ஃபார்ம். நம்மளுக்கு கேட்டிருக்குது செட் பில்டர் ஃபார்மும் ரோஸ்டர் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ங்கிறது என்னென்னா, நம்மளுக்கு செட்ஸை வந்து நம்ம எதில் இது பண்ணுவோம்? வேர்ட்ஸில் எழுதுறது. செட் பில்டர் ஃபார்ம்னா செட்ஸில் உள்ள எலமெண்ட்டை ஒரு சம் ரூல்ஸில் எழுதுறது. ரோஸ்டர் ஃபார்முங்கிறது அதில் உள்ள எலமெண்ட்ஸை எழுதுறது. சரிங்களா, அதில் என்ன எலமெண்ட் வருமோ அதை எழுதுறது. இப்போது செட் பில்டர் ஃபார்ம்னா நம்ம வந்து இப்போ இதுக்குள்ளே ரிலேஷன் பாருங்கள். 5 வந்து 3க்கு போகுது, 6 வந்து 4க்கு போகுது, 7 வந்து 5க்கு போகுது. Pயில் உள்ள எலமெண்ட்ஸு, Qவில் உள்ள எலமெண்ட்ஸ். Pயில் எந்த செட்ஸ்க்கெலாம் இமேஜ் இருக்கோ அதை தான் நம்ம டொமைன் சொல்கிறோம். Qவில் எந்த இதுக்கெலாம் ப்ரீ இமேஜ் இருக்கோ அதை வந்து கோடொமைன் சொல்கிறோம். அதை வந்து ரேஞ்சுன்னு சொல்கிறோம். Qவில் உள்ள எல்லா செட்டும் கோடொமைன் சொல்கிறோம். ஸோ சரிங்களா, அப்போ Pயில் உள்ள எலமெண்ட்ஸ்க்கு எதுக்கெல்லாம் இமேஜ் இருக்கோ அதெல்லாம் எந்த இதுக்கெலாம் இமேஜ் போகுதோ அதுக்கெலாம் என்னது? டொமைன். இங்கே உள்ள ப்ரீ இமேஜ்லாம் ரேஞ்ச். Qவில் உள்ள செட்ஸ் ஃபுல்லாக Q செட்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் நம்ம கோடொமைன் சொல்கிறோம். ஸோ டொமைன் இங்கே இருக்கும், கோடொமைன் இங்கே இருக்கும். ரேஞ்சுங்கிறது எதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்குதோ அதெல்லாம் ரேஞ்சு. ஸோ செட் பில்டர் ஃபார்ம். அப்போது நம்ம இங்கே வந்து 5, 3, இங்கே ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்கள். 6, 4, 7, 5 ரெண்டுக்குமே உள்ள டிஃபரன்ஸ் வந்து 2. 5, 3னா 5ல் 3 போனால் 2, 6ல் 4 போனால் 2, 7ல் 5 போனால் 2. ஸோ நம்ம இது ஒரு ரூல் படி எழுதுகிறோம். ஸோ Pயில் உள்ள எலமெண்ட்ஸை எக்ஸாகவும் Qவில் உள்ள எலமெண்ட்ஸை ஒய்யாகவும் எழுதுகிறோம். நம்ம எப்போவுமே ரிலேஷன் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? செட் ப்ராக்கெட்டில் எழுதுவோம். செட் ப்ராக்கெட்டில் எக்ஸ் ஒய்ன்னு எழுதிட்டு, இது வந்து Pயில் உள்ள எலமெண்ட், இது Qவில் எலமெண்ட்டு. சச் தட் நம்ம வந்து எப்போவுமே செட்ஸில் எழுதும்போது நம்ம y ஈக்குவல் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம், x-2. ஏன்னா எக்ஸுங்கிறது வந்து இந்த 5ன்னு எடுத்துக்கணும். -2, அப்போது 5 - 2 3, கரெக்டாக இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி. ஸோ இதில் எக்ஸுங்கிறது எங்கே இருக்குது? Pயில் இருக்குது. ஒய்ங்கிறது Qவில் இருக்குது. x belongs to P, y belongs to Q. இதுதான் என்னது? செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர். நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம் வந்து என்னதுன்னா, ரோஸ்டர் ஃபார்ம் வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரெண்டையும் நம்ம எழுதுவோம். 5, 3, 6, 4, 7, 5 இந்த மாதிரி ஆர்டர் பேர்ஸில் எழுதிட வேண்டியதுதான். இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். அதில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ இந்த கொடுத்துருக்க செட்ஸை தான் நம்ம செட் பில்டர் ஃபார்மாகவும் ரோஸ்டர் ஃபார்மாகவும் எழுதுகிறோம். இந்த செட்ஸில் உள்ள எலமெண்ட்டை, அதாவது இந்த ரிலேஷனை, கொஷினை நல்லா புரிஞ்சிக்கணும். நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்க ரிலேஷனை தான் நம்ம செட் பில்டர் ஃபார்மாக ரோஸ்டர் ஃபார்மாக எழுதுகிறோம். ஸோ இந்த ரிலேஷன் எப்படி இந்த ரிலேஷன் போகுது? எல்லா ரிலேஷனும் டிஃபரன்ஸ் 2 இருக்குது. ஸோ அந்த ரிலேஷனை எழுதிட்டோம். அதே மாதிரி இந்த ரிலேஷன் வந்து இமேஜ், ப்ரீ இமேஜ். அதே மாதிரி 6, 4, நெக்ஸ்ட்டு 7, 5 இந்த ரிலேஷன்ஸில் உள்ள எலமெண்ட்ஸை ஆர்டர் பேராக எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு டொமைன் ஆஃப் ஆர். இது டொமைன் ஆஃப் ஆர்னா இதுதான் டொமைன் சொல்லியிருக்கேன். இதில் எதுக்கெலாம் இமேஜ் இருக்கோ அதை எடுத்து எழுதிட வேண்டியதுதான். ஸோ 5, 6, 7. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர், எதுக்கெலாம் இங்கே ப்ரீ இமேஜ் இருக்குதோ அதை எழுதிட வேண்டியதுதான். ஸோ 3, 4, 5. ஸோ இந்த கொஷின் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெட் ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. பி என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10. ஃபைண்ட் A cross B and B cross A. ஸோ இந்த சம்முக்கு நம்ம
கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுத போகிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா நம்ம செட் ஆஃப் ஆல் நம்ம என்ன எழுத போகிறோம், ஆர்டர்ட் பேர்ஸை எழுத போகிறோம். செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸை செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுத போகிறோம். அதுதான் என்னது A cross B. அதே மாதிரி B cross A ஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏங்கிற செட்டை நம்மளுக்கு எதில் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ரோஸ்டர் ஃபார்ம்லேயே கொடுத்துருக்காங்க 1 2 3. அப்போது பிங்கிற செட்டை நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் such that x is a prime number less than 10. ஸோ லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்காங்க. 10க்கு முன்னால் என்ன ப்ரைம் நம்பர்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு 1 இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர், 1 ப்ரைம் நம்பர் கிடையாது. 2 இஸ் ஏ ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 4 வராது, ஸோ இஸ் 4 வராது. நெக்ஸ்ட்டு 5 ப்ரைம் நம்பர். 6 7 அப்படி ஒவ்வொன்றா பார்க்கணும், ஒவ்வொரு எலமெண்ட்டாக எது வரைக்கும் 10 வரைக்கும் பார்க்கணும். ஸோ 2 உண்டு, 3 உண்டு, 5 உண்டு. 6ம் ப்ரைம் நம்பர் கிடையாது. நெக்ஸ்ட்டு 7 இஸ் ஏ ப்ரைம் நம்பர் தான் நம்மளுக்கு. அப்புறம் 8 9 ப்ரைம் நம்பர் கிடையாது. 10 வந்து சேர்க்கக்கூடாது, லெஸ் தேன் 10ன்னா 10 கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ 2 3 5 7 இதுதான் பியில் உள்ள எலமெண்ட்டு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம A cross B எழுத போகிறோம். A cross Bனா உங்களுக்கு தெரியும் நல்லாவே. A cross Bனா நம்ம ஏல ஒரு எலமெண்ட்டை ஃபிக்ஸடாக வச்சுட்டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேராக எழுத போகிறோம். ஏயை மட்டும் வச்சு 1 2 1 1 3 1 5 நெக்ஸ்ட்டு 1 7 இதுதான் ஏ. அதே மாதிரி 2வை வச்சு 3யை வச்சு ஸோ கடகடன்னு எழுதிடலாமா. 1 2 1 வச்சு 2, நெக்ஸ்ட்டு 1 3, நெக்ஸ்ட்டு 1 5 1 7. ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை ஃபிக்ஸடாக வச்சுட்டு பியில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்ம செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேராக எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2வை வச்சு அதே மாதிரி. அப்போது 2 2 2 3 2 5 2 7. ஸோ நெக்ஸ்ட் என்ன எழுதிக்கலாம், நெக்ஸ்ட் 3 2 3 3 5 3 7. இதுதான் என்னது A cross B. நெக்ஸ்ட்டு பாருங்கள் A cross B ஃபைன் பண்ணியாச்சு. அதே மாதிரி B cross A. B cross Aனா ஃபஸ்ட்டு B செட்ஸை ஃபிக்ஸடாக வச்சுட்டு ஏல வச்சு எழுதணும், அதுதான் B cross A. ஸோ இதில் ஆர்டர் பேரில் எல்லா எலமெண்ட்டில் உள்ள இதில் உள்ள எலமெண்ட் எல்லாமே என்னது ஏல உள்ளது. அப்போ B cross Aனா Bயில் உள்ள பியை ஃபஸ்ட் எலமெண்ட்டாக வச்சுட்டு எழுதணும். ஸோ Bயில் ஃபஸ்ட்டு 2 1 2 2 2 3 அவ்வளோதான். 2 1 2 2 2 3 2 வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 3யை வச்சு எழுதுகிறோம். 3 1 3 2 3 3. நெக்ஸ்ட் என்ன வச்சு எழுதுகிறோம், இப்போது நம்ம 3யை வச்சு எழுதியாச்சு. அடுத்தது 5யை வச்சு எழுத போகிறோம். 5 1 இந்த இடத்துல இது 5 1 5 2 5 3 5 1 5 2 5 3. நெக்ஸ்ட்டு 7 வச்சு இந்த 3 எலமெண்ட்டையும் வச்சு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 7 1 7 2 7 3. நீங்கள் எழுதி முடிச்சுட்டு செக் கூட பண்ணிக்கலாம். இங்கே ஏல 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, பியில் எத்தனை எலமெண்ட்டு 4 எலமெண்ட்ஸு. 4 3s are 12. இதில் 3 இங்கே 4, ஸோ 3 4s are 12 எலமெண்ட்ஸ் இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கலாம். இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அதே மாதிரி இங்கே 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 எலமெண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ நம்ம A cross B ஃபைன் பண்ணியாச்சு, B cross A ஃபைன் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.